கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு நிந்தை சொற்களால் இருதயம் நொறுங்கி எனக்காக பரிதபிக்க, என்னை தேற்ற யாராவது உண்டோ என்று எதிர்நோக்கி காத்திருந்து யாரையும் காணாத நிலையில் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். மனுஷர் உங்களுக்காக பரிதபிக்க முன்வராமல் இருக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவாதி தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்கள் நிந்தையை அறிந்திருக்கிறார், உங்கள் அவமானத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் தோல்வியை அறிந்திருக்கிறார். நீங்கள் தளர்ந்து போன சூழ்நிலைகளில் இருக்கிற உங்கள் நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷருக்காய், மனுஷருடைய ஆறுதலுக்காய் நீங்கள் காத்திராதபடிக்கு உங்களை அழைத்த தேவன், உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்காக பரிதபிக்கிற, உங்களுக்கு ஆறுதல் செய்கிற, உங்கள் நிந்தையை மாற்ற வல்லவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்கள் சூழ்நிலைகளை மறக்க மாட்டார், உங்கள் வேதனையை மறக்க மாட்டார், உங்கள் கண்ணீரை அவர் மறக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை துருத்தியிலே வைத்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய், உங்கள் நிந்தையை மாற்றி, உங்கள் வேதனைகளை மாற்றி, உங்கள் அவமானங்களை மாற்றி உங்களை மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான வேலைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆறுதல் சொல்ல, தேற்ற யாரும் இல்லாத சூழ்நிலையிலே எனக்காக பரிதபிக்க, என்னுடைய வேதனையை அறிய யாராவது முன்வர மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு என் தேவன் ஆறுதலை அளிக்கும்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து சென்று உம்முடைய சமாதானத்தை வைப்பீராக ராஜா. நீர் சமாதான காரணர் ராஜா. நீர் மனமகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனப்பா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனப்பா, நுகங்களை முறிக்கிற தேவனப்பா. உம்முடைய வல்லமை கடந்து சென்று தகப்பனே, ஆறுதல் இல்லாத உள்ளங்களை ராஜா நீர் தேற்றுவீராக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மனுஷரை நோக்கி பார்க்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்துங்க, உம்முடைய கரத்திலே மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. May God bless you.